1977 சிகாகோ. ஒருத்தர் அவரோட அப்பார்ட்மெண்ட் விண்டோல இருந்து வெளியே எட்டி பார்த்திருக்காரு. ஆப்போசிட் ஹவுஸ்ல புகை வந்துட்டு இருந்திருக்கு. உடனடியாக ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த வீட்ல இருந்து புகை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களும் வந்து கதை உடைச்சு உள்ள போய் பார்த்தா நடு லிவிங் ரூம்ல ஒரு மேட்ரஸ் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த மேட்ரஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெண் செத்து கிடந்திருக்காங்க. அவங்க செஸ்ட்ல கத்தியோட. அவங்க பேரு தெரசிதா பாஷா. அவங்க பிலிப்பைன்ஸை சேர்ந்த 48 வயது பெண். சிகாகோல ரெஸ்பிரேட்டரி நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்ல தேடி பார்த்தப்ப எந்த ப்ரூஃப்மே இல்ல. கதை உடைக்கல, விண்டோ உடைக்கல, சண்டை போட்டதுக்கான எந்த ப்ரூஃப்ஸுமே இல்ல. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல கெட் டிக்கெட்ஸ் ஃபார் ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதி வச்சிருக்காங்க. மற்றபடி வேற எதுவுமே இல்ல. போலீஸ் 2-3 மாசம் விசாரிச்சுட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாதனால கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படியே சில மாசங்கள் போகுது. திடீர்னு ஒரு நாள் அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச ரெமி ஷுவா அப்படிங்கிற ஒருத்தங்க போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஐ எம் பொசஸ்டு பை தெரசிதா அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கத்தில் ஒரு மாதிரி ட்ரீம்ஸ் வருமாமா. தெரசிதா வந்துட்டு அவங்க கிட்ட பேசுற மாதிரி, யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, சில நேரங்களில் இவங்களே வந்துட்டு தெரசிதாவோட வாய்ஸ்ல பேசியிருக்காங்க. ஏலன் ஷோவரின்னு ஒருத்தன் தான் இவங்களை கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் கொலை பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட ஜுவல்லரி அவன் எடுத்துட்டு போயிட்டா, அதை வந்துட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. டிடெக்டிவ்ஸ்க்கு இதை கேட்டு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. கொஞ்ச நேரம் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஆமா நான் அவங்க டிவியை ஃபிக்ஸ் பண்ண போனேன், பட் கொஞ்ச நேரத்திலேயே நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா தெரசிதா கிட்ட இருந்து திருடப்பட்ட நெக்லஸ் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்திருக்குது. ஸோ பிடிச்சி நல்லா 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆமா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. வெறும் $30க்காகவும் 3 நெக்லஸ்க்காகவும் அவங்கள கொலை பண்ணியிருக்காரு. கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வச்சப்போ இல்லைங்க நான் இதை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச ப்ரூஃப்ஸ்னால இவருக்கு 14 வருஷம் தண்டனை கிடைக்குது. பட் அவர் ஜெயிலில் போயிட்டு நல்ல பையனாக இருந்ததுனால வெறும் 4 வருஷம் தான் ஜெயிலில் இருந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பேய் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் வந்துட்டு உண்மையிலேயே பேய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. சில பேர் வந்துட்டு ரெமிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் உண்மை தெரிஞ்சிருச்சு, அதை வந்துட்டு இந்த வகையில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஈரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்குள்ள இந்த ஒய்ஃபோட பேய் போயிட்டு அவங்களே கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கும். அதே மாதிரி கூட இவர் பேபி ஒத்துட்டு இருந்திருக்கலாம்ல, ஹூ நோஸ்.